ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். அனைத்து கட்சி கூட்டத்தால எந்த பயனும் இல்லை காவேரி விவகாரத்துல அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. அனைத்து கட்சி கூட்டத்தால பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரா, இல்ல அனைத்து கட்சிகளாலேயுமே பயன் இல்லைன்னு சொல்றாரா? எப்படி பாக்குறீங்க சார்? அவர் ரெண்டையுமே தான் நம்புறாருன்னு தோணுது. அதாவது அனைத்து கட்சி கூட்டம் ஏன் தேவைன்னா, இப்ப இவர் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்துல ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறாரு. ஆனா சட்டமன்றத்துல தீர்மானம் போட்ட போது இருந்த சிச்சுவேஷனை விட இன்னைக்கு சிச்சுவேஷன் மாறுதல்களா இருந்தா, இந்த மாறுதலான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிறதா நல்லது. ஏன்னா இது வந்து ஒன் அப்மேன்ஷிப் பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது இதுல வந்து. ஆனா அப்படிதான் செய்யறாங்க. என்ன பண்றது? முதல்ல இந்த நாட்டுல என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன, அரசாங்கத்தில் என்ன நடக்குதுங்கிறதே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படைத்தன்மை. ஒன் அப்மேன்ஷிப்புக்கு அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தடை தானே சார். அவங்க விருப்பப்படி எதுவும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற உணர்வு தான் அதிகமாக இருக்கு. வேலை கொடுத்தாங்க, கரூர்ல இழந்து போனவங்களுக்கு நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. கர்நாடகாவுக்கு வரேன்னு சொன்னாங்க, வராதீங்கன்னு அங்கேருந்து சொல்றாரு. அவர் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலையே. நீங்க சின்ன பிள்ளைல அம்புலி மாமா படிச்சது இல்லையா? படிச்சிருக்கேன். தன் முயற்சியில் சற்றும் மறந்தளாத விக்ரமன் மறுபடியும் வேதாளத்தை தோழியை தூக்கி கொண்டு போனான் இருக்குல்ல, பிற அது மாதிரி பண்றாங்க. இது ஏன் சட்டசபை கூட்டத்தொடர்ல முடிவு பண்ணிட்டா, அங்கேயும் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதானே வருது, தேவைக்க மட்டும் இல்ல. தேவைக்க மட்டுமே எல்லாம் செய்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவரு டைமிங் சரியில்லை. முதல்வருக்கு ஜூன் 12 போயிருக்கலாம், அவங்க ஓரளவா தண்ணி விட்டுருப்பாங்க. அல்லது இன்னும் 10 நாள் கழிச்சு போயிருக்கலாம். கபினியில வந்து தண்ணி நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இவர் கர்நாடக சிஎம் சொல்றாரு, தண்ணி திறந்து விட்டுணுங்க, இல்லைன்னா அணைக்கட்டுக்கு ஆபத்துங்கிறாரு. அப்ப தண்ணி வந்திருக்கும் 10 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு. அந்நேரம் போயிருக்கலாம். ஒரு காலத்துல மூப்பனாருக்கும் கலைஞருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. அந்நேரம் மூப்பனார் வந்து ரொம்ப மென்மையா தான் பேசுவார் எப்பயுமே. நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் ஒண்ணுதான் சொன்னாரு, கலைஞருக்கு போராத காலம் உப்பு விற்க போனார்னா மழை பெய்யுது, உமி விற்க போனார்னா காத்தடிக்குது அப்படின்னாரு. அது கலைஞர் ரொம்ப ரசிச்சார். இப்படி அவர் சொன்னதை அவர் ரொம்ப ரசிச்சாரு. இன்னைக்கு அது மாதிரி தான் நம்ம முதல்வரை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறைவான விளைவுகள் தான் இருக்கு. நேற்று முன்தினம் இருந்ததை விட இன்னைக்கு வந்து பெட்டரா தானே சார் இருக்கு. மழை பெஞ்சிடுச்சு அங்க. ஆமாங்க. ஆனா முதல்வர் நீங்க வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் போய் தண்ணியை கொண்டு வந்திருந்தா இவருக்கு பெருமை. இவர் போகாமலே தண்ணி வருதுன்னா இப்ப மறுபடியும் எதுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. அது இயற்கையும் சேர்ந்து சதி செய்தா, இயற்கையும் சேர்ந்து சதி செய்தான்னு கேட்கும்போது அடுத்த செய்தியும் சேர்ந்து நினைவுக்கு வருது சார். வேளாண் பட்ஜெட்டை வந்து திருப்பதி கோயில்ல கொண்டு போய் வெங்கடாசலபதி பாதங்களில் வைத்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஆவணங்களோடு, பட்ஜெட் ஆவணங்களோடு திருப்பதி கோயில்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அமைச்சர் வினோத் வழிபட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதனாலதான் மழை பெஞ்சுதான், நேற்று தண்ணி வருதா அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். விஜய் போய் கொண்டு வர முடியாததை வினோத் போய் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சார், ஏன் சார் அவர் பதவிக்கு வேட்டு வைக்கிறீங்க? ஐயோ சாரி. முதல்ல இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் பட்ஜெட்டுங்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் தயாரிக்கும் போது கடைசி 2 நைட்ஸோ 3 நைட்ஸோ அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போக முடியாது, அங்கேயே தங்க வைப்பாங்க. சாப்பாடுலாம் கொடுத்து அங்கேயே தங்க வைப்பாங்க. அதுல நிதி அமைச்சரும் அப்படி தங்குனதுங்கிறது ஒரே ஒருத்தர் தான், விபி சிங் தான் அப்படி தங்கினார். அவரும் போல, எங்கேயும் போல, அங்கே தான் இருந்தார். அப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறது எப்படிப்பட்ட கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்? இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ உள்ள நிலவையிலனா எல்லாம் செல்போனை சரண்டர் பண்ணுன்னு சொல்ல வேண்டியிருக்கும், வெறுமனே தங்கினா மட்டும் போதாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். இந்த நிலைமையில இவர் வந்து அதை திருப்பதி தூக்கிட்டு போயிருக்காரு, அங்கே போய் கொடுத்துருக்கிறாரு. அதாவதுங்க, இது எல்லாமே சாதாரண ஜனங்களை எட்டுறது கிடையாது. இதில் உள்ள நுட்பம் என்னங்கிறது எட்டுறது கிடையாது. அதனால வந்து தங்களுடைய கடமை இதையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பாயிண்ட் அவுட் பண்றாங்க, வரவேற்க தகுது. இது மூலம் ஆளுங்கட்சி பாடம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கத்துக்க போறாங்களான்னு தெரியல. இல்ல, பாலாஜியை நீங்க
கான்பிடென்சியலா எடுத்துக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு சதி. இறைவனுடைய துணையோட நான் வந்து பட்ஜெட்டை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் அதை வச்சதே தப்பு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? நானும் பார்க்கிறேன். கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப வில்லங்கமா தான் பேசிட்டு இதுல கடவுளை எதுக்கு வம்புகளுக்குறீங்கன்னு தெரியல. அப்ப நான் சொல்லவா, ஏன் அப்படி நமக்கு ஃபேவரபிளா இருக்கணும்னா அவர் வந்து நான் தமிழ்நாட்டு கூட தான் இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஆந்திராக்காரங்க கேட்டபோது அங்க போய் உட்காந்துக்கிட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறதா பேசிக்கிட்டு அதற்கு பிறகு சார் அந்த கான்பிடென்சியாலிட்டி எதுவும் பாதிப்பு இல்ல, நாங்க பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமாக வந்தோம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் எடுபடாதா சார்? எடுபடாது. முதல்ல கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸ் வந்து வெளியில எடுத்துட்டு போக கூடாது. அதாவது பனையூருக்கு எடுத்துட்டு போனாலே தப்பு. அது முதலமைச்சருடைய கேம்ப் அலுவலகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க எடுத்துட்டு போலாமா? இல்ல, பல முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ல அவங்க பனையூருக்கு எடுத்துட்டு போகலாம், கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். ஏன்னா அதுவும் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் தான். பட்ஜெட் இப்படிங்கிற விஷயம்ல பனையூருக்கும் சரி எங்கேயுமே எடுத்துட்டு போகும், எங்கேயுமே எடுத்துட்டு போக கூடாது. அப்ப முதலமைச்சருக்கே தெரியாமல சார் பட்ஜெட் கான்ஃபிடென்ஷியலா போடணும்? இவர கன்சல்ட் பண்ணி தானே போட்டிருப்பாங்க பட்ஜெட். கன்சல்ட் பண்ணி தானே போட்டிருப்பாங்க. ரைட். அதனால அங்க திரும்ப எடுத்துட்டு போக மாட்டாங்க எங்கேயுமே. ஓகே சார். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி நேற்று சென்னை வந்தாரு. காங்கிரஸ் கட்சி பயிற்சி முகாம்ல பேசினாரு. அவரு தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் எல்லாரும் துரோகிகள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பெரிய வார்த்தைகளோட பேசியிருக்கிறாரு. ஆதரிப்பவர்கள் எல்லாரும் துரோகிகள்னு சொல்றாரு. துரோகத்துக்கு ஒரு புது டெபினேஷன், வரையறை. அதாவது என்னை ஆதரிக்கணும், நான் எடுக்கிற நிலைப்பாட்டை நீங்க ஆதரிக்கலன்னா நீங்க என்னுடைய எதிரி தான், துரோகி தான் அப்படின்னு சொல்ற அந்த பாசிஸ்ட் அணுகுமுறை ராகுல் காந்தியிடமும் தலை தூக்குகிறதுன்னு சொல்லலாமா? எப்படி? இல்ல, நான் அப்படி நினைக்கல. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிக்கிறவங்க வந்து ஜனநாயகத்தின் ஆன்மாவுக்கு துரோகம் இழைக்கிறார்கள்ங்கிறது நிஜம்தான். The spirit of democracy is getting affected. அது பல காரணங்கள் இருக்கு. 1947 ஜனத்தொகை ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி 52 இல்லை, 57 இல்லை, 72 இல்லை. அது ஒரு லெவலுக்கு மேல இவங்களுக்கு சதர்ன் ஸ்டேட்டுக்கு இடைஞ்சலா போகும்போது இவங்க வந்து கேட்டாங்க. அதனால அவங்க வந்து 71 பாப்புலேஷன் சென்சஸே வச்சுக்கிடுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கும் அந்த நிலைமை இருக்கு. அந்த இதை வந்து தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல சில மாநிலங்களுக்கு கூடுதலான தொகுதிகளும் இன்னொரு சில மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகளும் கொடுக்கப்பட்டு விடக்கூடாது. மகுதி சீரமைப்புங்கிற என்ன பண்றாங்கிறது வேற ரொம்ப பெரிய சஸ்பென்ஸா. இங்க தமிழ்நாடு அரசு பண்ற மாதிரி தான் அங்க மத்திய அரசும் பண்ணுவாங்க. அந்த பேப்பரையே வந்து மசோதாவையே என்னைக்கு பார்லிமெண்ட்ல அது வருதோ அன்னைக்கு தான் சர்க்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. முன்னாடியே சர்க்குலேட் பண்ணுவோம். இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க 2021 சென்சஸ் எடுத்துக்கிடுவோம், 2011 சென்சஸ் எடுத்துக்கிடுவோம், ஆனா நாங்க வந்து அந்த ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்ணுவோம், 1971 ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் விளக்கமா சொன்னோம், இதே நமக்கு விளங்க மாட்டேங்குது. இதை விட முக்கியமானது என்னன்னா 1921 பதிலாக இப்ப 26 சென்சஸ் நடக்குது. இந்த 26 சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அந்நியாரம் அவங்க எந்த ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்ண போறாங்க? ஏன்னா மிஸ்ஸஸ் காந்தியும் மிஸ்டர் வாஜ்பாயும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. இவங்க அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இப்படி இருக்கும்னு சொல்ல போறாங்களா? அதை பற்றி மௌனம் காத்தா என்ன அர்த்தம்? இந்த இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அல்வா கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பெரிய அல்வாவா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? அதனால இது மாதிரி பல சந்தேகங்கள் இதுல இருக்கு. இதுல ராகுல் வந்து சொல்றது கரெக்டு தான். ஆனா ஒரு இவற்றை வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து செல்லமா முதுகுல தட்டுறது வேற, ஓங்கி கன்னத்துல அடிக்கிறது வேற. 2 தடவை பலார்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே என் முதல்ல நீயும் தட்டிக்கோன்னு சொன்னா சரி அவன் தட்டு பண்ணான். அது மாதிரி காங்கிரஸ் டிஎம்கே நடத்தின விதம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கோபத்தில் இருக்கவங்ககிட்ட இதை இன்னும் இந்த எரியிற கொள்ளையில எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்ல நம்மட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்கள் தொகை எடுக்கும் போது அதற்கு பிறகு டீலிமிட்டேஷனையும் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப துரோகி டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிறவங்க எல்லாரும் துரோகிகள் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் மாறலையா?
இல்ல சார், அதாவது கான்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. கான்ஸ்டியூஷன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு 2 இருக்கு இல்லைங்களா? லெட்டர்னு ஒன்று இருக்கு, ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து இங்கிலாந்துல வந்து ஒரு விசித்திரமான வழக்கம் ஒன்று நடந்தது. ஒருத்தர் வந்து கையில் இருக்க வாட்சி அப்படி சொல்லிட்டுக்கிட்டே போனாரு. இன்னொருத்தருடைய மூக்குல பட்டுருச்சு. உடனே அவர் வழக்கு போட்டார். வழக்கு போட்டு இவர் கேட்டார், எனக்கு தனி மனித சுதந்திரம் இல்லையா? என் கையில் இருக்க தொடியை இந்த இதை வந்து பேட்டை வந்து சும்மா ஜாலியாக சுற்றிட்டு போகக்கூடாதா? நீங்க இந்த மாதிரி சொல்றது, வழக்கு போடுறது என்னுடைய தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப நீதிபதி சொன்னாரு, உங்களுடைய தனி மனித சுதந்திரம் அந்த இன்னொருவருடைய மூக்கின் நுனிக்கு பக்கத்துல போற வரைக்கும் இருக்கு, அந்த மூக்கு நுனியை தொடர்றதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பிற நாடுகள்ல நுனி வரைக்கும் எல்லாம் கிடையாது சார். நுனியில இருந்து சட்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும், நுனி வரைக்கும் போனாலே என்ன அச்சுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி அடிச்சு தூக்கிடுவாங்க லாவே. பாருங்க, ராமர் கோயில்ல பையாடல் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா சனாதன தர்மத்தை அவமதித்து விட்டான்னு கேஸ் போட்டா என்ன அர்த்தம் இருக்கு? இதுல ராகுல் மேல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது? சார், நீங்க சொன்னீங்க லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் பத்தி. லா அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ், மெர்கன்டைல் லா அண்ட் பிராக்டிஸ், கான்ட்ராக்ட் அப்படின்னு வெவ்வேறு சட்டங்கள் வந்து லா ஒண்ணு, பிராக்டிஸ் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்கள்ல இருக்குது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வரும்போது, அந்த வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட் அதை இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணணும். முந்தைய அப்படி நடந்துகிட்டு இருந்தது. என்ன முகாந்திரம் இருக்கு இப்படி கேஸ் போடுறீங்க? அவர் கோயில்ல நடந்த ஒரு irregularity பத்தி சொன்னாரு. சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுக்கு தானே அவர் பேசியிருக்காரு. சனாதன தர்மம் இப்படி சொல்லலையே, கோயில்ல கொள்ளையடிங்கன்னு சொல்லலையே அப்படின்னு கோர்ட்டு கேட்கணும். கோர்ட் வழக்கம் போல அவங்களுக்கும் சம்மன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி இதுக்காக பெனாரஸுக்கு பறந்து போகணும், இல்லைன்னா அவர் அட்வொகேட் அங்க போய் நிக்கணும். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள் வந்து தங்களுடைய கடமை. அந்த ஆர்டிகிள் 13 என்னவோ கான்ஸ்டிடியூஷனே வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு முந்தைய பீரியட்ல இருந்த எந்த விதமான சட்டங்களும் இங்க இப்ப செல்லாது அப்படின்னு சொல்லுது இல்ல சார்? ஆமா. அப்புறம் ஏன் இவங்க சனாதனம் குறித்து ஏன் திரும்ப திரும்ப இப்படி பேசுறாங்க? அவங்கள பொறுத்த மட்டும் சனாதன தர்மம்ங்கிறது பிராக்டிஸ் பண்ணப்படுகிற ஒரு சட்டம் அல்ல, அது ஒரு தர்மம். ஓ சரி. அதனால வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வியல் முறை. அப்போ அது லீகல்லி பண்ண முடியாது இல்ல, அத என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்ல. இட்ஸ் நாட் லீகலி என்ஃபோர்சபிள். நான் இந்த இதுக்கெல்லாம் ஐரோப்பா அமெரிக்காலாம் போகும்போதுங்க, நானும் தேடி 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 பார்க்குறேன், ஒரு இடத்துலயாவது ஜீசஸ் ஒயின் கடை, மேரி எண்ணெய் சாராய கடைன்னு இருக்காடு. இல்லவே இல்லை. இங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் சாராய கடைன்னு நான் 4-5 இடத்துல பார்த்துருக்கேன். நம்ம ரிலிஜனையும் நம்முடைய பிசினஸையும் எந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. இட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் லைஃப். பார்ட் அண்ட் பார்சல் சார். எனக்கு ப்ரொடெக்ஷனே வந்து அந்த பெயர்ல தான், பெயர்லயே ஒரு பாதி ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம, அதனால அந்த மாதிரி பேர் வைக்கிறோம். இந்த இதுல புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிறவங்க ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து அண்ணா நகர்னு பேர் வைப்பாங்க, இல்லைன்னா எம்ஜிஆர் நகர்னு அதில் முதல்ல போர்டு மாட்டிடுவாங்க. டிஎம்கே பேர்னா கலைஞர் நகர் அப்படின்னு போர்டு மாட்டிடுவாங்க. இது ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது மாதிரி இருக்கு. பிறகு சார், இந்த குளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவுல முறைகேடுகள் நடந்திருக்கலாம், ஒரு 30% ஏவிஎம் விவிபேட் கருவிகள் பழுதாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒரு நாளிதழ்ல போட்டிருக்காங்க. ஹிந்துல சில டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தது ஏவிஎம்ஸ்ல அப்படின்னு என்ஆர் இளங்கோ பிரஸ் மீட்ல சொன்னதை செய்தியாக்கி இருக்கிறாங்க. வாக்குப்பதிவு எந்திரங்களை ஆய்வு செய்ததுல சில குறைபாடுகள் தெரிஞ்சது அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்றாரு. அதனால நாங்க இனிமேல் இதுல ஆய்வுகள்ல பங்கேற்க போவதில்லை, சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்குள்ள போறோம் அப்படின்னு திமுக சார்பாக அவர் அறிவிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவர் சொல்றது சரிதான். சாம்பிள் அவங்க பார்த்ததுல 30% மேல இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த குறைபாடுகள் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கிற அளவுக்கான குறைபாடுகளா இல்லையா அப்படிங்கிறத பற்றி விளக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. அப்போ இவங்க வந்து டு பி ஆன் த சேஃபர் சைட் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா கோர்ட்லேயே அவங்க அந்த விளக்கத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா அதில் எந்த தவறு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாம் தேர்தலில் பதிவான வாக்குகளை பற்றியோ கவுண்ட் பண்ண வாக்குகளையோ பாதிக்கக்கூடிய குறைபாடுகள் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்ல, அது அப்படின்னு அதை எப்படி
இல்ல சொல்லிட்டாங்களா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆமா, ஹிந்துல அதுவும் பக்கத்திலேயே ஒரு செய்தியாக இருக்குது. அப்ப அது கோர்ட்ல தான் அது வந்து இதாகணும், தீர்வாகணும். இவங்க அப்படி சொல்றாங்க. அவங்க வந்து திமுக வந்து எலக்ட்ரானிக் நிபுணர்கள். அவங்கள வச்சு அவங்க வாதிடுவாங்க. இவங்க இவங்களுடைய ஆளுகளை வச்சு வாதிடுவாங்க. இப்போ அவர் சொல்றதுல வந்து 157, அதாவது வாக்குச்சாவடி எண் 157ல இருக்கிற இவிஎம் பார்க்கும்போது அட்ரஸ் டேக்ஸ் வந்து அன்யூஸ்டாகவும் புதிதாகவும் இருக்கு. அது எப்படி அந்த தொகுதியில இருந்த இவிஎம் ஆக இருக்க முடியும் அப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்விகள் எழுப்புறாங்க. 36 கேண்டிடேட் அந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. 3 பேலட் யூனிட் இருக்கணும். கண்ட்ரோல் யூனிட் தவிர பேலட் யூனிட் வந்து 3 யூனிட் இருக்கணும். அந்த அந்த 3 பேலட் யூனிட்லயும் 7 அட்ரஸ் டேக் இருக்கணும். அது அன்யூஸ்டாகவும் புதிதாகவும் இருக்கு அப்படின்னு இளங்கோ சொல்றாரு. அது போக பேலட் யூனிட்ஸையே பார்க்காம கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும் வச்சு கவுண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் டெக்னிக்கலா இருக்கு, எனக்கு அது புரியல. கண்ட்ரோல் யூனிட் வந்து எந்த ஆய்வுகளுக்குள்ளேயும் வராது. கண்ட்ரோல் யூனிட்டை திறக்கலாம், மூடலாம். பேலட் யூனிட்ஸோட தான் சிப்பை பார்க்கறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோமா என்னன்னு அந்த டெக்னிக்கலான விஷயம் எனக்கு புரியல சார். பேலட் யூனிட்ஸ் அவங்க கணக்கிலேயே எடுக்காம இருக்காங்கன்னு சொல்றது ஒரு புதிய சார்ஜா இருக்கு. சரி, எனக்கும் புரியல. ஆனா திமுக திறமையாக இந்த வழக்கை வாதிட வேண்டும் என்றால் பொன்ராஜையும் கூட்டு போகணும். இஸ் எ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். இதுலேயே ஏவிஎம்லேயே வந்து எப்படி கவுண்டர் டேம்பர் பண்ண முடியுங்கிறத திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு சாட்சியமா இவங்க இவிஎம்க்கு எதிராக கேஸ் போட்டவங்களாம் கூட்டு போகல. இப்பயாவது அவரை கூட்டு போகணும். இப்போ பொன்ராஜை பற்றி அறியாத அவர் வந்து என்ன எல்லாருக்கும் என்ன தெரியும், அப்துல் கலாம்கிட்ட வந்து அட்வைசராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, டிவியிலலாம் வந்து பேசுவார் அப்படின்னு தெரியும். இந்த தடவை நான் ஃபெட்னாவுக்கு போயிருந்தபோது என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தபோது அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட பல மாணவர்கள் இன்னைக்கு சிஇஓ, டெப்டி சிஇஓன்னு பெரிய பெரிய பொசிஷன்ல அங்கே இருக்காங்க. ஆனால் அவர் அங்கே போக மாட்டேன்ட்டார். அமெரிக்கா அவர் போயிருந்தா என்னைக்கும் சிஇஓ ஆயிருப்பார். போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்றாங்க, அவங்க வீட்டில் அவ்வளவு வசதி இல்லாத நேரத்தில் இவர் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாராம். கூப்பிட்டா என்ன சாப்பாடு இருக்கோ அதை அந்த வீட்டில் இவங்க கூட சேர்ந்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒருத்தர் சொன்னார். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. கேட்கும்போது நிச்சயமா நமக்கு மகிழ்ச்சி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கும் போராடிட்டு இருக்காரு. தன்னுடைய உடல்நிலை எதையும் பத்தி கவலைப்படாமல் போராடிட்டு இருக்காரு. நானும் 7 தான் சொல்லி பார்த்தேன் அவர்கிட்ட, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். பட் ஹி இஸ் அ நாலேஜபிள் பர்சன். அந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க வந்து தங்களுடைய இதை வந்து அசோசியேட் இதை வந்து கூட்டு போனாங்க கோர்ட்டுக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்டோட இணங்கி போறவங்க நாலேஜ் தான் சார் மக்களுக்கு பயனுள்ள நாலேஜ். மக்களுக்கு பயனுள்ள எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பயனுள்ள நாலேஜ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பயனுள்ள மக்களுக்கு இல்லையா சார்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் மக்களும் ஒன்று இல்லையா? வேற வேறவா? கண்ணதாசனை வந்து இவர் படிச்சிருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் விஜய். என்ன கண்ணதாசன் சொன்னாரு, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் தீர்ப்புனாரு. அது ஒரு கவிஞனுடைய கற்பனை திறன், நம்பிக்கை சொல்ல முடியும். ஆனா ஆட்சியில புரியறவங்க அப்படி நினைக்கக்கூடாது. கீதையோட கண்டென்ட் தானே சார்? சரி, கீதையோட கண்டென்ட் அவர் சொன்னது கீதையோட கண்டென்ட்டா சொல்லல. அவர் முதல் வரி அவருடைய கவிதையில கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன், புவியில் யானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் மிக்க பொருள் என் செல்வம், இப்படி தன்னை பத்தி தான் ஆரம்பிச்சார் அந்த கவிதையில. ஆரம்பிச்சுட்டு சொன்னார். அதே பிரணாப் முகர்ஜி அதை படிச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியாது சார் கண்ணதாசன் கவிதைய. ஆனா எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்கவும் தெரியும், அதற்கு தீர்வு காணவும் தெரியும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பிரஸ் மீட் தான் நினைவுக்கு வருது. அவர் எப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியும்? மம்தா பானர்ஜியை கூப்பிட்டு திட்டி விட்டார். அவங்க டிஎம்சி கட்சி தலைவர், இவரு நிதியமைச்சர். திட்டி விட்டார். அப்ப அவங்க வெளியில வர்றதுக்கு முன்னாடி இது பிரச்சனையை உருவாக்குனது. தீர்வு கண்டது எப்படி? பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு, வேற யாரோ வந்திருந்தா நான் அவங்ககிட்ட வந்து பாலிட்டிஷியன் பேசுவேன், என் பொண்ணு மாதிரி இருக்கிற மம்தா வரும்போது நான் அந்த பொண்ணை வந்து தன்மையாக பேசுவேன், அவ வளர வேண்டாமா? அப்ப அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம். தீர்வு கண்டு ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். நீங்க வேற நிறைவா ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா சார்? இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.